ஸ்டைலை யார் அந்த மேடையில என்ஃபீல்ட் பாடினவன்? கொக்கர கொக்கருக்கும் கூபுர சேவலுக்கு இரு முளைப்பாரி தூக்கிட்டு போறாங்க. டான்ஸா இல்ல பெரிய கருப்பு போறவனாடா? ஆனா குசை போட்டா டவுன் பஸ்ல கவுந்துரும். தெரியலையப்பா. அதுல போனவன் தான்டா. கொக்கர கொக்கருக்கோ மூத்தரவாட அள்ளுது மேடம். கொக்கர கொக்கருக்கும் கூபுர சேவலுக்கு ஒரு சக்கர கட்டிய சோடியில் சேர்ந்திருக்கு. அக்கறை அக்கறை அக்கறையில் நிற்கிற நிற்கிற பூவினையும் கொக்கர கொக்கருக்கோ கொக்கர கொக்கருக்கோ. மாவடி அவுத்துட்றாதடா, அம்மனம் ஆயிருவேன். அக்கா சட்டி போடல. நீதான் தீபாவளிக்கு ஒரு சட்டி கூட வாங்கி தெரியல மானங்கட்ட பாயல. என்ன அது எப்படியா கண்டுபிடிச்ச? தொலக்கு தொலக்குன்னு நீ வேற ரெண்டு தட்டு தட்டிட்டு போ. தலைவா தலைவா வாத்தா. இப்போ நீ எதுல வீக்கோ இதுல தான் வீக். இது வா, நல்ல வேளை அக்கான்னு கூப்பிட்டுட்ட, இல்லனா ஒரு நாளைக்கு செஞ்சிருவேன். ஓடி உதுத்த முண்டை. வாடா உதுத்த மானங்கட்ட முண்டை. யாரா உதுத்த முண்டைங்கற? உதுத்தாத்தே மசரு வளர. பீத்தி நீ பாயல. ஏய் என்ன என்ன கூடத்துல சிங்கம்னு சொன்னே இங்க வாடா. அந்த கையிலேயே கூப்பிடுங்க. ஓ மதம் கொண்ட யானை மாதிரி போட்டு அடிச்சுங்க. இங்க அந்த கையில கட்டால மேல ஏத்து சொல்றேன். இங்க நல்லா சூம்புச்சு. இந்த ராக்கெட்ட கொட்டாய்க்குள்ள கண்ணங்கர தகிலி கட்டழகே தொட்டகிலி அண்ணனடை ஓட்டாளடி எங்க அண்ணம்மா சின்ன விலை கேட்டாளடி. என்கிட்ட மோதாதே நான் திருச்சிக்கார பொண்ணுதானடா. எம்கேஆர் என்கிட்ட மோதாதே நான் திருச்சிக்கார பொண்ணுதானடா. பம்புக்கு இழுக்காதே கோடாங்கி நான் கோவக்கார பொண்ணுதானடா. சிரச்சா இந்த நீர் கசு என்ன பண்றது? சிரிச்சா கொல்லிமல்ல குயிலு நடந்தா திமிங்கல கலரு. அரலனே சம்பளம் வாங்குறே ஏதாவது வாட்சிங்க தொல்லச்சு புடி அண்ணன் பாக்கமா என்ன பண்ணப்ப? என்னுடைய கம்பெனி மியூசிக் மாதிரி எவனும் கிடையாது. ஒரே அடி அடிப்பாங்க, கராட்ட அடி அடிச்சு கொண்டே வருவாங்க. அதுல இந்த பெட்டிக்கார இருக்கான் பாரு, ஒருத்தன் போதும். விஜி என்னடா தற்சமயம் ஆடுகளத்திலே அலங்கரிக்கின்ற காலை அந்த காலை திருச்சி மண்ணுக்கு பெருமை சேர்க்குமா? யாரு? உன்னை தாண்டி சொன்னேன் பொட்டமா. சொல்லடா பேத்தி நீ சொல்றா. ஏய் என் ஆண் சிங்கங்கள் பூராம் இங்கே அமர்ந்திருக்கின்ற வேலை யாரி மேடைக்கு வர சொல்லு. இரவு நேரம் 1 மணி வரைக்கும் நிக்கிறான் என்றால் அது ஆம்பளையோட டொங்கா சொல்லும். அதை நின்னா தானே வேலை பார்க்க முடியும். போடுறா போடுறா மாடு சீருது புர்ரா புர்ரா. தம்பி நீ பொத்துக்கிறது தம்பி, காலையில உளுந்த வடைக்கு பிறகு திங்க விட்டுருவேன். அப்புறம் அவளை ஏய் வந்து அடிக்கிறாடா கருங்கல. அவ இவன் பேசின ராதா வாயை பிடிச்சு கிழிச்சு விடுவேன் தெரியுமில. அவா இவா அவள் இல்லைன்னா ஏதும் காணும் நமக்கு போ. அடே அப்பாடி பெரிய அப்படியே பிதுங்கி வெளியில வருது இவருக்கு. கோயம்புத்தூர் கொங்கு மண்டலம் கோயம்புத்தூர்லே இருக்கட்டும். பெத்த பிள்ளையும் தங்கச்சியும் கூப்பிடுகிறான் ஒரு ஆம்பளை. வாடி போடி கை தட்டிக்கங்க கை தட்டிக்கங்க. வாடி போடி என்றால் என்ன? வா டி டி டீ குடின்ற. டேய் வாடினா பொண்டாட்டிய கூப்பிடலாம். தமிழ் அகராதிலே அத்தனை கெட்ட வார்த்தை என்றால் என்னை எதிர்த்து ஒரு பொம்பளை யூடியூப்ல வீடியோ போட்டிருக்காங்க. அது யாரு? எம்கேஆர் உன்னை எச்சரிக்கிறேன், உன்னை விளக்க மாட்டேன் அடிச்சு போடுன்னு ஒரு பொம்பளையால வீடியோ போட்டு சொல்றேன். எதுக்குன்னு போய் பார்க்குறேன். கப்ளிங் வாஸ் சொல்லாதீங்க எம்கேஆர், நான் ரோட்டில் நடந்து போகிறேன், இந்த போது கப்ளிங் சொல்லி என்னை கேள்வி பண்ணுறான். உன்னை எச்சரிக்கிறேன்னு சொல்லி. கப்ளிங் ஓஸ் என்றால் தமிழ் அகராதியிலே கெட்ட வார்த்தையா? கிடையாது. உன் வாயில வைப்போம். இடியப்பம் என்பது கெட்ட வார்த்தை தான். நீ எந்திரிச்சு வீட்டுக்கு போறியா? இடியாப்பத்தை உன் தலையில போட்டு உடைக்க செவனேன்னு உட்கார்ந்து தோலை. அவர் சொல்வது என்ன தவறு? அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? இது குழந்தை ஒல்லி, அது குழந்தைகள்ல வா போடு மட்டும்தான். அது விட்டா ஒரு குழந்தைய கொடுத்துரு மாட்டேங்குது. அதுக்கு என்ன தெரியும்? இடியப்பம்னு ஏன் சொல்லுகிறான் ஒரு ஆம்பளை? இடியாப்பம் இடியாப்பம். ஏ தொண்டை அப்படியே இருக்கடா. வந்தா மணப்பாறை பஸ் ஸ்டாண்ட்ல வாலிய போட்டு ஓடுனவேன். இடியாப்பம் இடியாப்பம். இடியப்பம் என்றால் என்ன? அட இடியாப்படா என்னையா? இடி போட்டுக்கிட்டு யார்?
ஆம்பளை வர்ண பகவான் எம்சாண்டா அது நோ மட்டக்கம்பு தூக்குண்டு. இடியப்பம் என்றால் ஆம்பளை என்பவன் தேங்காய் பால் கிடையாது. நீ பொத்திக்கிட்டு நீ மாலையை வேற போட்டிருக்க உட்கார் தோல. ஆம்பளை ஆம்பளைய பத்தி கேவலம் பேசுறாளே, நான் பதில் சொல்ல வேணாமா? பங்காளி என்ன நீ அண்ணனா இருக்க? இடியப்பம் என்றால் என்ன? இடியப்பம் கட்டை என்றால் அவன் ஆம்பளை கட்டை. ஒண்ணு ஒன்னாதானே அவன் விளக்கம் சொல்லுவான். அந்த கட்டைக்குள் இருக்க மாவுதான் நீ மேலே அமுக்குறான். அமுக்குனா கரிச்சு குடிச்சா புளிகிறான். நல்ல ஆம்பளை. இப்ப நான் மேல அதைத்தான் சொல்லுகிறான் எங்க அண்ணன் இடியப்பம் என்று. வாழ்த்துக்கள் மீசல் அகடு. அந்த கப்ளிங் ஓட்ஸ்க்கு விளக்கம் சொல்லுங்க. கப்ளிங் ஓஸ் என்றால் என்ன? கப்பு என்று எந்த ஒரு ஜாயிண்ட் இந்த தண்டி இருந்துச்சு 40 ஜாயிண்ட் அது திஸ் நீ கூட. கப்ளிங் ஓஸ் என்றால் என்ன? என்னது? 10 லிட்டர் டாங்கிலே தண்ணி ஏத்தினால் கசிவு ஏற்படும். அதற்கு ஒரு கப்ளிங் பெண்ட் வேண்டும். That is point. கப்ளிங் பெண்ட் மட்டும் இருந்தா பரவாயில்ல. ஊட அனபண்டா ரணகொண்டாவா குலா. So coupling in the oars is a sound in the girja. கஜா. அப்ப நீ ஏற்கனவே ஓசா டைல் பண்ணிருப்பியா? இல்லங்க, நீங்க சொன்னோனே எனக்கும் அது புரிஞ்சிருச்சு. கெட்ட வார்த்தை அல்ல. அப்புறம் நீங்க சொன்னது கெட்ட வார்த்தையா தான் தெரியுது. ஒவ்வொரு மனிதன் உருவாக்கப்பட்டதுதான் கெட்ட வார்த்தை. ஐயோ என்ன சொல்றீங்க? முதலுறவு என்றால் என்ன? ஐயோ என்ன சொன்னீங்க? அதுக்காகத்தான் வைக்கிறாங்க. எது சொன்னீங்க? முட்டநாக்கு முண்டை. முதலுறவு என்றால் என்ன? அவர் என்ன சொன்னாரு? முதல் கல்யாணமாகி உள்ள போவதான் முதலுறவு. அந்த முதலுறவு கெட்ட வார்த்தை அல்ல. முதலிரவிலே ஒரு ஆணும் பெண்ணும் திஸ் வேர்ல்ட் கப் மேட்ச் ஸ்மால் பிட்ச் என்னது 3 ஸ்டெம் दूसरा ஸ்பின் பவுலிங். அந்த எச்சத்த பவுன்சர் எரும மாடு லாஸ்ட் இந்த ஒயிட் பேபி வாங்கிக்க. இதுக்கு அன்பளிப்பு வெள்ளச்சீட்டு 100 ரூபாய். அப்ப பால் ஒயிட் போயிருமானே, 6 அடிக்க மாட்டாங்களா? முதலிரவு விளக்கம் கொடுத்ததுக்கு அன்பளிப்பு. கேபிஎன் ஆதிசிவன் வேன் நண்பர்கள் சார்பாக ராதாகிருஷ்ணன் அண்ணன் அவர்களுக்கு ரூபாய் 101 சிறப்பு பாடல். பொம்பளைகளை காதலை தான் நம்பி விடாதே. அருமையான பாடல். இதை கேட்டிருக்கிறான் என்றால் அவன் லவ்வில் தோர்த்திருக்கிறான் என்றார். எத்தனை பேத்த லவ் பண்ணியோ. பொம்பளைங்க காதலத்தான் நம்பி விடாதே. யார் நம்ப சொல்றா? நம்பியதான் நொந்து மனம் வெம்பி விடாதே. ஆம்பளை எல்லாம் அவசாரி பாட்டு. மேல பாட்டு தெரியாது. அமிஷா பாட்டு. பொம்பளை எல்லாம் பீடி வத்தவா பாண்டி. பொம்பளை எல்லாம் பீடி வித்தவளா? என் ஆண்களுக்கு ஒரு அவதூறு என்றால் அங்கே அவுத்து போட்டு நிற்பானி. நல்லா நில்லு. ஏன்னா வேக்காடா இருக்கும். நீ எல்லா பப்புன்ட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேச முடியாது. நீ எல்லா டான்ஸ்லயும் பேசுற மாதிரி என்கிட்ட பேசாத. உள்ள விட்டுக்கிட்டு வெளியில பேசுன. எனக்கு வலதுபுறம் நின்று எந்த பொம்பளையும் பேச முடியாது. எனக்கு இடதுபுறம் நின்று எந்த ஆம்பளையும் பேசி ஜெயிச்சதா சரித்திரமே இல்ல. ஏன் சொன்னேன்? எனக்கு வலது பக்கம் காது. சிங்கப்பூர் அதுக்கு தான் போனியா? குறும்பி எடுக்க போனேன் மூதை முண்டை. செலவு எவ்வளவு ஆச்சு? உன்னை வச்சுக்கிட்டு தான் கேக்குறேன். இருமா. ஏய் ஒரு செண்டு பட்டு வாங்கிட்டு வர முடிச்ச உன்னால? ஒரு கோளை தைல வாங்க 15 நாள் குளிக்காம இருப்பதற்காக செண்டடிப்பாய். அதுக்காக தான் கேக்குறேன். உனக்கே செண்டு கட்டினா நித்தம் கணேஷ் கோயில போடுறான் ஆம்பளை. அவன் வாயில எத்த ஏண்டா செண்டு பாட்டிலுக்கு அண்ணே தம்பிக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வந்தியானே சிங்கப்பூர்ல இருந்து? உனக்கு இது வாங்கிட்டு வந்திருக்கேன் பேம்பஸ். அது ஆன பேம்பஸ் போ. அதுலயே பேண்டுக்கு அதுலயே நக்கிக்க மயிறு. யானை கதை என்னங்க? 12வது பரீட்சையில வரப்போது அவன் சொல்றேன். யானை கதையா? பாரு என் சிங்கத்தை பார். இவன் வேற யாரும் கிடையாது, இவன் இந்திக்காரன். இவன் தான் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர். கவுன்சிலர். அங்கே பேக்கரி வைத்திருக்கிறார். பானிபூரி போடுகிறார். அவனுடைய மேனேஜரை பார். அந்த நிக்கிறான் பார் லகுடு. கமான் மிஸ்டர் குட்டே ரொட்டி. ஆய் பயா ஃப்ரைட் ரைஸ் போட்டுக்கிட்டே இப்படியே தோணிடுறேன். ஓகே நல்லா பண்ணும். பார்த்தியா சிங்கம் 200 ரூபா கொடுக்குறேன். மானா சின்ன படவா
டோல்கேட் யாசிகா ஐயங்கார் பேக்கரி பார் ஏகே பயலுக கொடூரமா டோல்கட்டு பயலுகடா கொடூரமா 501 சொல்லிட்டு 200 ரூபா கொடுக்குறேன் மிஸ்டர் கேப்பையா மொத்தம் இங்கே உன் வேலையை காட்டியா 500 எழுதிட்டு 200 தரைய வாட்டு மிஸ்டர் மடு 300 மரியாதையா 300 கொடுத்து பேச்சா இருக்குன்னு அப்போ நாளை பொண்ணு அப்புறம் அண்ணன் தம்பி கிலோ இதாயிரும் முக்காடை போடுற காலையில் காசு கொடுக்கும்போது தெரியும் எங்கள் அண்ணன் 1100 கொடுத்துருக்கு ரொம்ப நன்றி அண்ணன் போனாடு போட்டாடு கிரிச் பரவாயில்ல நல்லா இருக்கு கிரிச் பானி தமிழ்நாட்டில் இருக்குன்னு நினைக்க போக நினைக்கிறேன் எந்த மாநிலத்திலிருந்தும் தமிழகத்துக்கு வரலாம் என் தமிழை மாறி ஒரு அன்பு நிறைந்தவன் எவனும் கிடையாது எல்லாத்தையும் வாழ வச்சு தான் வாழ்வான் தமிழை ஆனா இவங்க அங்கிட்டு போனா நம்மளை அடிக்கிறாங்கடா மொத்தம் உன் பையன்கிட்ட சொல்லி வை தாள் காசை வெட்டி போட்டுட்டான் வருகிறான் என் மாணவ செல்வன் எவன்டாவன் என்ன அழுதுகிட்டே வருவாரு அழுதுகிட்டே போயிடுவாரு வரட்டாம வரட்டும் இன்னைக்கு என்ன நம்ம கத்துக்கானோ நிக்க வளர்ந்தவளே நீலச்சட போட்டவளே தம்பி ஒழுங்கா பாரு இல்ல அடுத்த பேரவையில் உன்னை ஒத்தலாம் போட சொல்லிடு பூக்கட்ட கூட உன்னை கூப்பிட மாட்டேன் ஏற்கனவே போட்டாயடா நிக்க வளர்ந்தவளே நீலச்சட போட்டவளே மல்லிகை அறுபடுத்து மனமரனே பறிச்சு தானே தந்தான தனானா நாம ஜனந்தான தனானா சின்ன மலை பெரிய மலை என்னது வாயில தம்பி போறது நல்லது உங்களுக்கு நேரம் சரியில்லை போங்க எதை பழகுறீங்க இல்லையே நல்லா பழகுறேன் ஏய் என்னைய பக்கத்துல நிக்க வச்சுக்கிட்டு சின்ன அப்படி சொல்லக்கூடாது அது வந்து ஆல பிளாக் நீ வந்தல இருந்து வீடியோ கால் பேசலையே எனக்கு தெரியும் என்னடா பாடுற வியாபாரத்துக்கு வந்திருக்கேமா சின்ன மலை பெரிய மலை மலை அசைது மலை மூ போடக்கூடாது மூதேவி நான் எதுக்கு மூ போடுறேன் தம்பி போயிடுறது நல்லது ஏன்னா கம்பு கூட்ட சிரைச்சு விட்டாங்க வேற கெடுத்து விடாத போ ஆனா நம்மளை எத்தனை மதிக்க மாட்டாங்க வரேன் போறான் அந்த வாடகைக்கு அங்கேயே அது அவங்களுக்கு கொசுவத்தி வாடகை இருக்கும் அக்காங்கிற ஆனா குறுகுறுன்னு இதே தானே பாக்குறான் உள்ள அதை பார்த்தானே நாளைக்கு யாக வளர்ப்பேன் நல்ல ஆம்பளை அறா வாடாங்க போய் சுடு தண்ணியை குடிச்சிட்டு வாப்பா பாப்பா அவ்வளவுதான் 800 ரூபாய்க்கு நடிச்சிட்டு போயிட்டேன் மல்லிகை அறுபடுத்து மனமுடனே பறிச்சு திருச்சி கடவுச்சிக்குள்ள நீ திங்கக்கிழமை போடு உள்ள பச்சிக்குள்ள நீங்க கொஞ்சம் சுவைங்க ஏறி அடிப்பேன் ரப்பு ரப்புண்டு கீரை முண்டா முதல்ல ஒழுங்கா ஆடுறா ஏறிக்கிட்டு அடிப்பேன் உன்னை மீசி அப்படி போட சொல்லவே இல்லையே காது கேட்காம காசை கூட கட்டாளி பண்ண மீசை போட சொல்றது இதெல்லாம் என்னடா உன்னோட நீ வாங்குற காசுக்கு இந்த அறை உனக்கு தேவையாடா தம்பி என்னைய கூட செருப்பிட்ட கூட அடி எந்த டைலாக் பேசினாலும் ஏன் அழுதுகிட்டே பேசுங்க நொப்பத்தை இறந்து போனாலா எந்த டைலாக் பேசினாலும் போடா போடா அங்க போடா ஏய் என்ன அவனே ஆனந்தராஜ் நான் வாத்தியார் ஓஹோ தூத்துக்குடி சாத்துக்குடி யாரை போட்டுக்கிட்டு என் தலைவன் பறந்துட்டாடா நான் பாடையில மட்டும் உனக்கு வெதர்ல எறும்பு அடிக்குதா நீ வாடையில மட்டும் இந்த உள்ள இருந்து நான் கேட்டுட்டு தான் இருக்கேன் என் விதி மாப்பிள்ள வெதர்னா என்னடா வெதர்னா இட்டை நான் போய் பொம்பளையா இருந்துக்கிட்டு நாட்டுக்கு சாடி பேப்பையமா
பண்றது உன்னோட சேர்ந்தனே அன்னைக்கே நான் ஆண்டுகிட்டு சாவணும்டா. வெளிப்படையா சொல்லக்கூடாது, நாளைக்கு அள்ளிட்டு வந்துடுவாங்க. ஏதோ கொட்டையா ஐயா பெட்டிக்கார ஐயா, நீங்க பிடிங்க. எதை பிடிச்ச? தூத்துக்குடி சாத்துக்குடி, சாத்துக்குடி சாத்துக்குடி. உனக்கு தாகம் எடுத்தா என்கிட்ட தின்னு மோத்தரத்தை குடி. இருக்குடா, உன் மூத்திரத்தை நான் குடிக்க, என் மூத்திரத்தை உன் வாயில ஊத்த. நீ தானே கோடாரத்தெல்லாம் கேட்டேன், அவர் தான் எழுத்து தர முடியும். ஒண்ணுக்கு போவ இடம் இல்லாட்டி பின்னாடி ஒண்ணுக்கு போவ அலையறான். தூத்துக்குடி சாத்துக்குடி அவசரமா வண்டி குடி. சாத்துக்குடி சாத்துக்குடி அவசரமா கட்டி குடி. ஆகா வெறி கொண்டு போச்சே. ஒட்டி வரோம். அவன் கூட நெருங்கி ஆட மாட்டான், பொம்பளை வாடையே பிடிக்காது, நீ இங்கேயே வாய வைக்கிற. அதுக்கெல்லாம் மோந்து வாக்கத்தானே என்னைய கூட்டு வந்தேன். முகர கட்டே எம்கேஆர் உன் பேரவன் கெடுத்து விடுவான். விஜய் நல்ல நகைச்சுவை பண்றீங்க, நல்லா இருந்துச்சு. போய் ஆர்லி சாப்பிட்டு வாங்க. உள்ள உன்னை விளக்க மாட்ட அடிக்கிறேன், போடா. மோந்து வாக்கத்தை பொம்பளை பொறுக்கியா இருப்பான்னு இருக்க. மச்சான் 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 ஞானா எங்க அக்கா எங்கட ரொம்ப நல்லா அக்கானா. மச்சான் 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 ஞானா, ஓ தங்கச்சி எங்கடா ரொம்ப நல்லா அக்கானா. தாய் மண்ணி கபடி கபடின்னு ஏறி போறேன், போன சப்பு தொட மாட்டானே. அண்ணன் எப்போதான் டேஸ் அடிக்க? அவன் வையாசி 25 வந்தாலும் தேசம் அடிக்க மாட்டான். உன்னை பெரட்டி போட்டு கோசுதே அடிப்பேன். ஆனந்த் நான் வேணா ஒரு கை போடட்டா? நீ வேணா வாய் ஓட்டு. அடி அது மாத்திரம் ஒத்துக்கிறமா, நாச்சா மட்டும் ஒத்துக்கிறமா. போடுறா, அது மாத்திரம் ஒத்துக்கிடுமா? தாவுடா தாவு. இந்த அருவா இருந்தா எடுத்துட்டு வாங்க, ரவரவே அறுத்து புடுவேன். என்னடி ஓயம் விலை விலை போற காலை நல்லா இழுச்சு வை. அண்ணே கரலண்ணே, இவன் மேடையில கற்பா அழுச்சு. உனக்கு அப்படி சொல்லித்தானே பாலத்துக்கு கீழே 2 முட்டை போட்டா வாங்கிட்டு வந்தேன். போடா மானகிட்ட பீத்திட்டி பயல. என்ன சொல்லுங்க சார். இல்ல நான் யாருன்னு எனக்கு தெரியாம மறந்து நிக்கிறேன் சார். இது யாரு? பாத்தியார் நினைச்சேன், என்ன ஏரியா மாமா நினைச்சேன். வாங்க அடே வாட்டு வாட்டு அப்படியா? அட எம்கேஆர் போகும் செக்கான உரையோட உன்னை கொண்டுருவேன். ஏய் அட இது எதுக்குடா? உதுற மசுர பறக்கிட்டு போவாரு. அவர்தான் அட்வான்ஸ் போட்டதா. அண்ணன் நீ செத்த கட்டி புடினே, நீ செத்த கட்டி புடினே. நான் எத்தனை வருஷம் ஆனாலும் கட்டி பிடிக்க மாட்டேன். என்ன மோந்து பார்த்துட்டு போயிருவான். என்ன கட்டி பிடிக்க மாட்டேன்? கையில புத்து, உன் வாயை பொத்து. ஓப்பனா கேட்டுருங்க, அது எதுக்கு ஒளி மறைவு என்ன? நான் கட்டி பிடிக்கிறேன். அதுவும் அழுதுக்கு தாடா பேசுறா. நீ கொஞ்ச நேரம் ஆள் பாக்குறியா? 200 ரூபாய் செலவுக்கு தரேன். அடே ஐயோ இந்தியா ஜெயிச்சிருச்சு தலைவா. அடே அவன் எவ்வளவு பெரிய கேள்வி கேட்டான் உன்னைய மானகட்ட பயல. சின்ன பிள்ளையில இருந்து உன்னை தூக்கி வளர்த்து எங்க அக்கா மேந்தேன், வேற யாரும் கிடையாது. அதான் உன்னை மாமா வேலை பார்க்க சொல்றான். எப்படி தங்க இவ்வளவு நாள் எப்படி அன்பாலத்துக்குள்ளே இவ்வளவு திறமையை வச்சுட்டு ஏண்டி படுத்துருந்தீங்க தங்கம்? இத்தனை நாள் எங்கடா இருந்த மாப்பிள்ள? வண்டி ஓட்டுக்கிட்டு இருந்தேன். ஓத்தா ஓயாம அடிக்கிறான்டா நீங்க. தாவணி போட்ட உள்ள ஐயோ என்னடா கால்ல வந்துட்டான். பாடும்போது ஏன் இடி விழுந்தது மாதிரியே மிரட்டாம பாடு. அடி தாவணி போட்ட உள்ள. வெட்டிக்கார் நீங்க சூம்புங்க, நீங்க என்ன இழுச்சுக்கிட்டீங்க? பாடுங்க. பாடுறா அவன் முன் பாட்டு நீ பின். பாரு பாரு. அடி தாவணி போட்ட உள்ள, அடிதாவா நீ போட்ட புள்ள, அடி தங்க நிறம் கொண்ட உள்ள, அடிதா களிர கொண்ட புள்ள. ஆனா வட்டையை கவுட்டி போட்ட மாதிரி இந்த ஏய் உன் குருநாதருக்கு குண்டி தான் பிடிக்கும், சிஷ்யம் உனக்கு அதான் பிடிக்கும். நாளைக்கு வாச்சாத்தை வச்சு செதுக்கிட்டு வாக்க. செதுக்கி இருங்கற. ஓ மேலே ஒரு கண். எதுடா? அடி கடலுக்குள்ள ஓரத்திலே, கடலுக்குள்ள ஓரத்திலே, கடலுக்குள்ள ஓரத்திலே, கடலுக்குள்ள ஓரத்திலே. இன்னைக்கு 2 காடை புறா 2 நிக்க. இன்னைக்கு 2 காடை புறா 2 நிக்க. அந்த காடை புறா நல்லா முக்கணும். முக்கி முக்கி அவன் பேண்ட்ற போறான், பாடி தொலை நீனு. எங்க நீ முக்குவா? இங்க 2 பேரும் பாட்டு வர்றதுக்குள்ளேயே அடிச்சிருக்கீங்களே, பாட்டு பாடும்போது அடிக்கவே மாட்டேங்குது.
அந்த கடலுக்குள்ள ஓரத்தில காடப்பூரா ரெண்டு நிக்க. கடலுக்குள்ள ஓரத்திலே காடப்பூரா ரெண்டு நிக்க. அந்த காடப்பூரா கலங்குடனே கலங்குதம்மா என் மனசு, கலங்குதம்மா என் மனசு. ஓரா கலங்குதம்மா என் மனசு, கலங்குதம்மா என் மனசு. சீர் கொண்டு போக அண்டாவுக்கு ஈயம் பூசுறாரு. எந்த நாட்டுல இந்த ஆட்டா? ராதா இனிமே இவன் வர்றான்னு சொன்னா சொல்லி நான் வரமாட்டேன். என் பேரை நீ கெடுக்கல, ஊச வச்சுட்ட. ஐயோப்பா என்னட்டு யாருக்கு இதெல்லாம் ஒரு பாட்டா? இதெல்லாம் ஒரு பாட்டான்னு கேக்குது. நான் பாடுறதே பாட்டு, அதுக்குதான் கூட்டம் நிக்குது. சரிங்க ஐயா, பாருங்க பாருங்க. நீங்க போய் மண்டி ஓடுங்க. அண்ணே இந்த முடி எங்கனே வெட்டியிருப்பேன். என்னண்டு கம்மாய்க்குள்ள சின்ன நண்டு. என்ன செய்ய மண்டி போடு. ஹலோ கஜா பூஜா கிஜா. அவன் பாடுனா கூட மக்கள் ஏத்துக்குவாங்க. நீ என்ன பண்ற? அவன் பாடல் மட்டும் உனக்கு இன்னும் இப்போ கசக்குதா? நோத்தா மகளே அத்து புடிய போறான். பாடுங்க. அந்த என்னடா தொண்டையில முள்ளு மாட்டிக்கிச்சா? தம்பி கேரத்துக்கா வந்த ஒய்யார நடந்து சிரிச்சுக்கிட்டு பாடு. ஊருக்குள்ள போறவளே. எப்படி இருந்த மனுஷன் எப்படி ஆயிட்டான் பாரியா? அண்ணே ஆயுத பூசை வந்துருச்சானே. என்னடா செய்யற? ட்ரில்லு போடுற மாதிரி என்ன செய்யற? 20 வருஷமா கிடைக்காத குலசாமி தரிசனம் எவ்வளவு நேரம்டா செய்வேன்? அண்ணே பூசைக்கு கதமா தேங்காய் ஊதுபத்தி எல்லாம் வாங்கிட்டு வரட்டுமாண்ணே? தம்பி நீ உன்னை அரைஞ்சு விடுங்க, வேலையை மாதிரி பாரு. அப்பா, இவனுக்கு இனிமே நீ பப்புன்னு பேரை சொல்லல, செக்ஸ் மூடு ஆனந்த் அப்படின்னு பேரை சொல்லி கூப்பிடு. உனக்கு இளவட்ட பேரை பார்த்தா எச்சு ஊருமே. இவன் இளவட்டம். ஓ மோகர கட்ட. உஜாருனா உஜாரு ஓரஞ்சாரம் உஜாரு. உசாருனா உசாரு ஓரஞ்சார உசாரு. என்ன செய்வேன் ஆண்டவா? ஒப்பலை இல்ல நம்மட்டவா. அவர் உங்களை மாதிரி பண்ண மாட்டார், தொடவே மாட்டாப்ல. தொடவே மாட்டார்ல. செல்லம்பட்டி கோடாங்கி எங்க அண்ணன் தங்கமாயன் சார்பாக ரூபாய் 201. ரொம்ப நன்றி அண்ணே. வீட்டுக்கு போனேன். என்ன நீ போலாம்னே? காசை கொடுத்துட்டு இல்லை, எதுக்கு நிக்கிற? நல்ல ரோசக்காரன் நிக்க மாட்டேன். அடிமானா மதுராத்துக்குள்ள என்ன பண்ணணும்? அடி மத்தியானம் போவோமுல்ல நீ மல்லாக்க படுத்து கடி. மல்லாக்க படுத்து கடிக்கணும். ஏன் குப்பரப்படுத்த கரையை வச்சிருமா? என்ன லிரிக்ஸ் மாத்தி பண்ணுங்க ப்ரோ. என்னது? இல்லை அதுக்கு ஒரு 20 கிராம் எடுத்து கொடுத்து விடுங்கடா. 800 வாங்கிக்கடா. அடி அது மாத்திரம் ஒத்துக்குறமா? அடி அது மாத்திரம் ஒத்துக்கிடுமா? என்ன தொட்டா மட்டும் பத்திக்கிடுமா? வாட்டு மிஸ்டர் டெல்லி சர்ச்சி. அவன் தொட்டது வரைக்கும் அவனை சம்பளத்தை பிடிச்சிட்டு உனக்கு தரேன் தாய். ஏன்னா இவனை மாதிரி ஆளுகள்லாம் இதை காமிச்சது. ஏன் தொட்டா என்னதான் செய்யுதுன்னு கேட்கிறேன். தொடாம எப்படி ஆட முடியும்? தொடாம ஆடணும். அது உசிலம்பட்டி ஏரியாவுல கீழப்பட்டி உன் புருஷை விட்டு ஊருக்காச்சு சும்மா மானங்கட்ட புண்ணாக்கு. உன் குருநாதர் எப்படி இருக்கான்? உன் நோனி அத்துப்படி வைத்து செவரொட்டிய ரவரவையா உரிச்சிருவேன். இதுவரை உசிலம்பட்டில இருக்கிறவங்க பூரா என் புருஷனா? இத்தனை பேருமா?
ஆவணியில ஒரு மாசம் இருந்துட்டு போ, வைகாசியில 12 மாசத்துக்கும் ஆளு புடிச்சால்ட்டு இருந்துட்டு போ. அப்படியா? எங்க பழக்கம் சரியா இருக்கா அங்க அட்வான்ஸ் கூட வாங்கு. உனக்கு ஒண்ணும் வருத்தம் இல்லையே? எனக்கு எதுக்கு? அப்ப இத்தனை பேரு எனக்கு புருஷனா வாச்சதுக்கு என் மாமாடே. எங்க அண்ணன் ராதாகிருஷ்ணனை காப்பாத்துவேன். உங்க எல்லாத்தையும் காலையில விடிய காலம் எவன் காப்பாத்துறான்னு பாக்குறேன். அப்போ இவர்கள் எல்லாம் புருஷன் என்றால் அவன் தப்பா சொல்லவில்லை. எப்படி சொன்னா? புருஷன் என்றால் இந்த பகுதிக்கு இவர்கள் எல்லாம் அரசன். அரசன் இருந்தால் தான் நம்மளெல்லாம் உழைக்க முடியும். அரசர்களே 10 ரூபா எவனும் தள்ளியாடா. பாடு, இப்ப பாடு. தான் நன்னா தான் நன்னா தான் மீனாட்சி மீனாட்சி ஓன்னை காதல் என்னாச்சு? மீனாட்சி மீனாட்சி ஓன்னை காதல் என்னாச்சு? நாலு ரொம்ப நாளாச்சு, 4 வருஷம் வெயிலாச்சு. ஒத்துக்கம்மா ஒத்துக்கம்மா ஒத்துக்கம்மா, இந்த பாவப்பட்ட ஆனந்தையும் ஏத்துக்கம்மா. எனக்கு ஒரு 1000 விசிட்டிங் கார்டும் 800 காலண்டர் அடிச்சு கொடுங்க. எதுக்குங்க ஜனவரி 1க்கா? உங்க மிஷினும் நல்லா ஓடுதுங்க. ஆனா இந்த பையன் தாங்க சப்பலை கொடுக்க முடியும். இவ்வளவு நேரம் வெங்காயத்தை புடுங்குன, இப்ப புடுங்கு. வேணாமுக்கா, பழைய முட்டை கவுச்சி அடிக்கி மோந்து நக்கி பாரு. அடி மாலா பேல 12 வர்ற வைடி. தன்னானே நானே நன்னே தானே நன்னே நானே. அதுக்கு அடிச்சாங்க வர்ற கராட்டடி இவங்க தான்டா நம்ம மியூசிக் சென்டர். தன்னானே நானே நன்னே தன்னே நன்னே நானே நன்னே நானே நன்னே நானே நன்னே தன்னானே நானா நானே தானே நானே நானே. தள்ளி உட்காந்துக்க. நீ விஜய் மாதிரியா இருக்க, ஒன்னே பிடிக்கிறீங்க. ராதா காம முத்திருச்சு. அடே காப்பாத்துறா, இவங்கிட்ட இருந்து காப்பாத்தி தோல. காப்பாற்ற முடியாம தானே நான் நிக்கிறேன். போடா. என்ன 2 பேரும் மதிக்கவில்லை. நானா கொட்டாவோட வந்தோமா? வாட்டு மை சிசியான வாழ்த்துக்கள், நல்லா வருவீங்க. உங்களுக்கு விஜய் டிவில வாய்ப்பு இருக்கு. இவனுக்கா? நீ எப்படி அன்பாலயத்துக்கு வரேன்னு பாக்குறீங்க. அது எப்படி ப்ரோ? அந்த லேடிஸ் வாட அடிச்சவனே என்னை மதிக்கவில்லை. நீங்க அப்புறம் எனக்கு சூம்பு அவுட் வந்த இதுக்கு தாண்டா என்னை கூட்டு வந்த. எனக்கு சம்பளம் கூட வேணாம், ஒரு தடவை மட்டும் இந்த பிள்ளைய ரிகா ரிகா ரிகா. வா சூப்பர் டயலாக். ரிட்டா ரிட்டா ரிட்டா. அந்த பையன் என்ன சொல்றான்னா, உங்களை என்ன சொன்னா? உங்களால ஒரு குட்டி எடுக்கலாம்னு பாக்குறான். என்ன சொன்னா? ஜி உன் வாய்ஸ்ல பேசும்போதே இங்க புடுங்கின மாதிரி. இல்ல என்ன சொன்னீங்க? அருள் இந்த வாய்ஸ் என்னடா வாய்ஸ்? அட்டமான வாய்ஸ். கருப்பையா கருப்பையா. யார் இது? ஓ மைசெட் அவர்லன்னு நம்ம இல்ல. ஆமா, அவர்தான் எத்தனை மணிக்கு உன்னை வர சொன்னா வந்தோடனே பாட்டு போட்டாரு. கருப்பியாவுக்கு அடிக்கிறேன் பாரு. டும் பூம் பூம். கருத்த மச்சான் கஞ்சத்தன எதுக்கு வச்சான்? பருத்த புள்ளி பச்சை வச்சி வெடிக்க வச்சான். அப்பா நீங்க பாப்பா பேட்டி கருப்பையா மைசெட் சூப்பர் தாயா. கருப்பையா மைசெட் சூப்பர் தாயா. ஆம்பளி பாறை விற்க சொல்றா. வட்ட நிலவு போல யஜனுக்கான் கொட்டு கூட வடமல்லி அடி வடமல்லி பூவழகை யஜனுக்கான் கொட்டு கூட. நீ தொட்டு தொட்டு கும்பிடுற, அவன் விட்டுக்கிட்டு பிணையிறான். அதுக்கெல்லாம் கொடுப்பேன் நான் ஒருத்தந்தேன். அழகா இருக்கா? யாரு? நேத்தம்மா சொல்லிக்கிட்டு. பானிபூரி பையா சார்பாக 100 ரூபாய். அட ஒரு பானிபூரி எப்படி ஓனர் சம்பளத்தை இழந்துருவான்டா. ஏ பொட்ட வரைக்கும் பேலா தாண்டா இருப்பேன் போல. ஏய் அவன் பானிபூரிக்கு முன்னாடி ஒரு லேடிஸை போடுறான். பானிபூரி 100 ரூபாய் அன்பளிப்பு. ஏக்கா அந்த உள்பாவடைய கழட்டி கொடுக்கா, வேர்வையை தொடச்சுக்கணும். ஐயா ஐயா அந்த பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி, பவனி வரும் மீனாட்சி. ஆண்டியனார் சொக்கனிகா சவ
கங்காதரா காசிநாதா, நான் கொடுத்து கும்பிட்ட திருப்பதி ஏழுமலையானே, நான் கும்பிட்ட சாமி என்னை கை விடல. ஆத்தா ஒச்சாண்டாளுக்கு 2 கருங்கடா விட்டு நீ கைய விட்டுறாடா. எத்தனை வருஷ கனவு ஏற முடியாத மைக்க பார்த்து பேசு. அப்படியே இருறவன் சொத்தை எழுதி வாங்கிக்கிறேன். பானிபூரி பயலுகட்டா அவ்வளோதான். இன்னைக்கு வாங்கின சம்பளத்தை கொடுத்துட்டு இன்னும் நிற்க மாட்டான்ல, நின்றாவன் சட்டி தான் மிச்சான். ராதா இவனை இறங்க சொல்லு. உண்மையிலே என் தம்பிக்கு ரொம்ப நன்றி. அடே அவர் பேர் என்ன? இவனை இறங்க சொல்லுடா. நான் இறங்கவே சிக்கந்தர் பயா, என் தம்பிக்கு ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள் தம்பி. அடே ஒரு சிஷ்ய, அவன் இந்த கலையை எவ்வளவு தூரத்துக்கு நேசிக்க ஆளை காணாமடா. அடே ஒரு சிஷ்ய பிள்ளை இறங்க சொல்லுடா, இடுப்ப வலிக்குது. இருங்க, உங்க ஊர் பஸ் வந்து 2 ஆளுக்கு தானே. ஐயோ அட இறங்குடா. நான் ஏறிட்டேன். ஒரு இளநியாவது புடுங்காம இறங்க மாட்டேன். அட இறங்கி தொலைடா. தம்பி இளநீ வேணாம், மேல இருக்க கிர்னி எப்படி. கலை என்பது எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு விஷயம். இந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒவ்வொரு கலையை கற்றவங்க. எல்லார்ட்டையும் கலை இருக்கு. நீங்க பார்க்கக்கூடிய வேலைகள் அத்தனையுமே கலைகள் தான். இங்கே டான்ஸா இருக்கக்கூடிய விஜயக்கா ஒரு கைதட்டலாம். எந்த கலையா இருந்தாலும் அந்த கலையிலே தன்னுடைய மானம் பெரிதல்ல, மக்கள் ரசிக்க வேண்டும், சிரிக்க வேண்டும் என்பதற்காக எனக்கும் பசி என்று ஒன்று எல்லாத்துக்கும் போல பொதுவுதான் என்று மேடையிலே நடனமாடி பெண்கள் எல்லாம் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய ஒவ்வொரு வீரத்தமிழச்சியும் எம்கேஆர் தலை வணங்குறேன். அக்கா உங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. என்னுடைய தங்கச்சி சார்பாக 201 இருப்பா. நீ சொல்லிட்டு போயிடாத பாய்ஸ். அந்த பாடி என்னன்னு பாருங்க. இருப்பா, முடிக்கதான் போறேன்ப்பா. நீ ஒரு ஆள் தான் உட்காந்துருப்ப. இப்ப பாரு என்ன நடக்க போதுன்னு. இருங்க ப்ரோ. இல்ல பள்ளிக்கூடம் விடல, இப்பதான் ஜோத்துப்புள்ள அடிக்க போறேன். இரு, ரிசர்ச் போயிட்டு வா. விக்கி பவினா என் தங்கச்சி சார்பாக 201 நன்றி. என் அருகில் வா. உன் உடம்ப பார்த்தோ, உன் சிமெண்ட்டை பார்த்தோ, உன் காங்கிரீட்டை பார்த்தோ நான் உன்னை விரும்பலை. வேற எதை பார்த்து? உன் மூக்கை பார்த்துட்டேன். என்னைக்காவது ஒரு நாள் டவுல் பண்ணி சார்ஜில் ஏற்றலாம். அது மூக்கில் ஏற்கனவே அடப்படைச்சு, சார்ஜர் போட முடியாது. அவர் என்ன சொன்னாரு? அவர் வாயில் எது ஒன்று சொன்னார். நல்லா இருக்குமா? ஆனால் என்ன வேணாலும் அங்கிட்டே எழுத்துறாங்க. வருது அந்த கப்புறேன். விஜி, என்னைய பற்றி நீ என்ன நினைக்கிற? இன்னும் 20 வருஷம் ஆனாலும் ஒரு மசருக்கு ஆக மாட்டேன்னு. நான் விரல் தானே தொட்டேன், கம்பு கூட்டு வரைக்கும் போறேன் பாரு. அப்படி பின்றேன் நம்மால். விஜி, உன் கைக்கு நான் கவக்கம்பா இருப்பேன். அந்த கம்பு குச்சியா நானாத்தே இருப்பேன். சின்ன கருப்பு பெரிய கருப்பு கல்யாணம் கட்டிக்குனாங்கோ. அவ்வளவுதான். வச்சிருந்த கட்டிங் 100 ரூபாய் என்கிட்ட வந்துருச்சு. அழகர் புறப்பட போறார் இல்லத்தன் வைக்க. விஜி, உன்னை மனசார நான் என்ன செய்கிறேன்? என்னத்தை நீங்க தருத்திரியம் பிடிச்ச இருக்க வரைக்கும் எனக்கு விளங்காது. நான் ஏன் தெரியுமா உன்னை பூ மாதிரி சொல்றேன்? நாளைக்கு எந்த கைரகப்பட்டு என் மேல கேஸ் ஆயிடக்கூடாது. அந்த ஓனாந்தே எல்லா வேலையும் பார்த்து உள்ள பழைய துண்டு 3 துண்டு வச்சிருக்கேன். உனக்கு நல்லா தொடச்சு விட்டுருவேன். நீ வீட்டுக்கு போய் ஏன் புண்ணுவத்தி முண்டையா ரேகையெல்லாம் அழிக்கணும். தயவு செய்து இந்த மயில் வாய்ஸ் மட்டும். மயில் வாய்ஸ் வந்து எனக்கு மசுறு வாய்ஸ் மாதிரி இருக்கு. நான் முதல்வருக்கு வர லேட் ஆயிடுச்சுன்னா நீ என்ன பண்ணுவ? கிண்ணா 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 கிண்ணா. அதே மாதிரி நீ பயப்படாத. நான் முதல்ல 10 மணிக்கு சோசியல் டைம் சொல்லியிருந்தான்னா நான் 6 மணிக்கே உள்ள போய் குரங்கு மாதிரி உட்காந்துருப்பேன். நான் கொய்யா பழம் கொடுத்துட்டு உடனே அடிச்சிடுவேன். விஜய், உன் முதுகுல நான் முத்தம் கொடுத்தா உனக்கு எப்படி இருக்கும்? வசனத்தை மறந்து நிற்கிறேன் பாரு. முதுகுல முத்தம் கொடுக்காதப்பா. எதில் கொடுக்க வரேன்னு எனக்கு தெரியாது. வளர்ச்சி கம்மியாக போகுது. நாளை காலையில் உனக்கு நான் எங்கே தாலி கட்டுவேன்? செக்காண்டவர் நீ பாத்ரூமில் விட்டு
வேற எங்க என்னடா கல்யாண மண்டபத்துல தான் கட்டுவாங்க. அதிசய போலாக்கா கேக்குறேன். நான் முதல்வருக்கு வரும்போது மல்லிகைப்பூ அல்வா வாங்கிட்டு வருவேன். நான் உனக்கு முதலிரவுக்கு வரும்போது 2 ரப்பர் வாங்கிட்டு வருவேன். அப்படின்னு சொல்றது வேற மாதிரி சொல்றேன். கொஞ்சம் வாங்க. ஒவ்வொரு டைலாக் பேசும்போது ஏன் 3 நிமிஷம் கழிச்சு பேசுறீங்க? ஹலோ ஏடா உன் சிஷ்ய பிள்ளையாவன் அவன் வந்து விடுவான். நான் ஒவ்வொருத்தர ஒவ்வொரு வருஷம் உருவாக்கிட்டே இருப்பேன். ஏன்னா அதான் உண்மை. வாழ்த்துக்கள். ஆனந்தராஜுக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. வந்துருவான் பெரிய கலைஞர். ஆனால் என்ன என்னை 14 தடவை டே போட்டிருக்கான். அதுதான் எனக்கு இப்போ லேசாக வலது கம்பு கூட்டு அரிக்கும். அது மட்டுமா சொன்னா மாமான்னு சொல்லியிருக்கானா? நீ ஏற்றி விடுறி குந்திச்சாமாலே. இது என்னடா தொண்டை கீரை முண்டை? திருச்சி விஜிக்கு 1 கிலோ மல்லி. என்ன தொண்டை? மாடு இளங்குடி ஓட்டது மாதிரி அள்ளி அள்ளி புதனுடைய காந்தா மாடுகிட்ட அத்துட்டு போய் செகதில் விழுந்துடும். எப்படி தெரியுமா காதல்? எக்கோ இங்க சிங்கம் கண்ணுல தாடி அந்த தொண்டை எனக்கு வந்துருச்சா பாட்ட வர்றா. கண்ணுல பாலு கண்ணுல பாலு ஊத்த வந்த கண்ணம்மா ஏ கண்ணம்மா ஏ நெஞ்சில பாழ வார்த்ததென்ன சொல்லம்மா மாறாப்பு போட்டு வந்த மானே மானே மத்தார பூவில் வந்து தேனே தேனே அடி அஞ்சுதமே ஏன் அஞ்சுதமே கூட்டம் புறா கிளம்பணுமே கண்ணுல பால கரு புரு கரு கரு புரு வராத தம்பி கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணையா ஏன் கண்ணையா கொஞ்ச நேரத்துல கூட்டம் பூரா போயிரும் ஐயா. பரவாயில்ல. அதுதான் ஒரு மாணவனுடைய குருநாதருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை. இதுதான் எல்லா மாணவர்களும் இவனை பார்த்து கத்துக்கொள்ள வேண்டும். குருநாதர் முதுகுல அந்த தண்ணி பொம்பளை சாத்தி போட்டு அடிச்சான் பாரு. இவன் தாண்டா எளிமை. நல்ல விஷயம் தானே. நல்ல விஷயம் தான். குரு கடுக்குது ப்ரோ. தன்னா ஏழை நடைய மாத்திட்டாங்களே நங்க நங்க. ஒத்து கூலி முத்தெடுத்து ஒத்து வச்சு பல்வேறு பார்த்தா ஒன்னு சுதிகிறது அடியாத்தா மனசுகம் பாடுது சாத்து கூடி சாரெடுத்து தேச்சு வச்சு கப்ளிங்கில பாரு இன்னமும் பக்கமாறும் அந்தி பொழுதாகத்தான். அந்த கையை கூட கலட்டி விடுவேன் தம்பி. என்ன வண்டிய என்ன வண்டி என்ன செக்கான உள்ள கடா உரிக்கிற மாதிரி போட்டு தடைக்கிட்டு இருக்கேன். வாய்ப்பு கட்டுக்கிட்டு வாய்ப்பு பொங்கலுக்கு மாட்டுக்கு ஒரு அண்டா சாத்து கோடி சாரெடுத்து எச்சு வச்சு கண்ணத்தில் வாரு முழு சாகத்தான் பக்கமாறும் அந்த பொழுதாகத்தான் உன்னத்தான் தொட்டதும் தொட்டதும் என்னமோ பண்ணது பண்ணது கோவிலள் பட்டதும் பட்டதும் என்னமோ பண்ணது பண்ணது சூடேறும் மெதுவாகத்தான் இப்ப கூட்டம் குறையும் பொதுவாகத்தான். மற்ற நடிகரை வர சொன்ன அந்த ஐயாவை காணாமே இருக்கியாப்பா? டயம் ஓடும். இப்போ கொஞ்ச நேரத்தில் வேடிக்கை மட்டும் பாரு. கள்ளழகர் கோவில் காளித்தாயே மடப்புறம் காளி திருச்செந்தூர் முருகா வெளில வந்துச்சாங்க. என்ன பண்ணிய? 2 மணி நேரம் தேடி பார்த்தேன், ஒன்னையும் கிடைக்கும். 7 வருஷம் தரவனாலும் எதையும் பார்க்க முடியாது. ஏன் அப்படி? கள்ளழகர் கோவிலில கண்ட இடத்த கள்ளு செல நேரில் வந்து என்ன விளக்க முடியாது. வர பேசுங்க. நேரில் வந்து நடை ஓட்டது இந்த நெஞ்சை அது எடை ஓட்டது தாம்பூலந்தான் மாத்தாமளி வாய்க்கு வந்த பச்சை கிளி தோளில் வந்து விளையாடணும் அதை தூக்கி வச்சு கூத்தாடணும் மேலந்தான் கொட்டணும் கொட்டணும் தாலியும் கட்டணும் கட்டணும் முத்தி
போல் கிண்ணா 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 ஏய் கண்ணுல பால ஊத்த வந்த காண்மா காண்மா கேன்மா காண்மா சில பால வார்த்ததென்ன சொல்லம்மா மாறாப்பு போட்டு வந்த மானே மணி மத்தார கோவில் வந்த தேனே தேனே அடி ரஞ்சிதமே ரஞ்சிதமே அடி ரஞ்சிதமே உன்னை கொஞ்சனுமே அவகாயம் பண்ணிட்டாரா? நாம் மெல்ல கதல் சொல்ல. ஆனா அந்த மிருதங்கக்காரனுக்கு அவார்டு கொடுக்கணும். நங்கு நங்குன்னு அடிச்சு உங்களை பார்த்தா என்னுடைய காதல் எப்படியாப்பட்ட காதல் தெரியுமா? பார்க்கலாம். ராதா ஆனந்த் பச்சிக்கவா ஒண்ணு மட்டும் நெஞ்சிக்குள்ள பச்சிக்கவா ஒண்ணு மட்டும் நெஞ்சிக்குள்ள சத்தியமா நெஞ்சிக்குள்ள கீழே தேன்றான் எடுக்கு என்ன கதை வேணும் சொல்லி தருவேன் என்ன கதை வேணும்